ஆயே 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 ஆய் தூவும் பூமழை நெஞ்சிலே வாசமே சுவாசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே நீயும் நீயும் அடி நீதானா நீல நீல நிற தீதானா தீயில் தீயில் விழதித்திக்கின்றேன் நான் தானா நீயும் நீயும் அடி நீதானா நீல நீல நிற தீதானா தீயில் தீயில் விழதித்திக்கின்றேன் நான் தானா யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச முன்னால பின்னால என் மனசுக்குள்ள தங்கம் செல்லம் வெல்லம் கொஞ்சம் என்ன கவுத்து புட்ட மெல்ல சாச்சு புட்ட தங்கம் செல்லம் வெல்லம் ஐயோ என்ன தவிக்க விட்ட நெஞ்ச துடிக்க விட்ட பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் அடகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் Hi, hello, good evening, வணக்கம் and welcome to நம்ம வீட்டு மகாலட்சுமி. இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி நிகழ்ச்சியில 4 மகாலட்சுமிகள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோனப்பிரியா. மோனப்பிரியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிடெக் இன்ஜினியரிங் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறேன். இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் ஆர் யுவர் கோல்ஸ்? கோல்ஸ் ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும். நல்ல வேலை கிடைச்சா போதும். ஏன் அப்படி? போனதுக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம்னு இருக்கேன். இங்கே இருக்கணுமா இல்ல வெளிநாட்டு பறந்து போகணும்னு ஆசையா இருக்கா? இந்தியாக்குள்ள தான் இருக்கணும். இந்தியாக்குள்ள தான் இருக்கணும்னு ஆசை இருக்கு. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து இல்ல படிப்பு முடிச்சிட்டு வெளிநாடு போகணும்னா சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க லோகேஸ்வரி. நான் வந்து பிடெக் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பிடெக் மை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஐடி ப்ரொஃபஷனல் அதுவே ஒரு பெரிய கெத் இல்லையா? சோ ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது வந்து ஐ லைக் தட் ப்ரொஃபஷன். பட் அதுல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு சொல்லுவாங்க. எல்லா ஜாப்ஸ்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. சோ வந்து எனக்கு வந்து இருந்தாலும் ஐ அம் ஹாப்பி வித் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஹேமலதா. ஹலோ மேடம். ஹாய் ஹேமலதா, என்ன பண்றீங்க? நானும் டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிடெக் ஐடி பண்றேன். நாங்கெல்லாம் ஒரே காலேஜ் தான். வரும்போது நீங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் நான் சொன்னாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இப்ப போக போக தானே பார்க்க போறாங்க. So ஹேமலதா, thank you and welcome to the show and Gayatri. ஹலோ மேம். ஹாய். நானும் டிஎம்ஐ காலேஜ்ல பிடெக் ஐடி தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எப்படி 3 அணி இவங்க வேற காலேஜ், இந்த 3 பேர் ஒரே காலேஜ்ல இருக்கீங்க? பஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. பட் என்னன்னா இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேலைக்கு ஆகாது. போட்டி இருக்கு. சரி, சோ ஃப்ரெண்டா தானே சரி விட்டு கொடுத்துடலாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. போட்டி வந்தாக்கா நீ என்ன நான் என்ன மாமன் என்ன மச்சன் என்ன அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? யார் பார்க்கலாம் யார் ஜெயிக்க போதும் இன்னைக்கு. லெட்ஸ் ப்ளே நம்ம வீட்டு மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட் சாங் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிள் ஏன் சொல்றேன்னா இப்ப இருக்கிற பசங்க அது உங்கள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேர் வந்து செந்தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. மோனப்பிரியா உங்களோட தான் ஆரம்பிக்க போறோம். சோ ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். சுத்தா தமிழ்ல அந்த சிச்சுவேஷன் எனக்கு இன்னாக்ட் பண்ணி காட்டணும். 1 நிமிஷம் தான் டைம் இருக்கும். 100 மார்க்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் மட்டும் இல்ல, வேற எந்த மொழியில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் கட் பண்ணுவேன். ஓகே, ரெடி? மோனப்பிரியா, சிம்பிள் சிச்சுவேஷன். நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க. ஒரு அம்மா பணம் இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிடுறாங்க. பணம் இல்லாத நேரத்துல உங்க கடைக்கு வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபத்துல அந்த அம்மாவை எப்படி திட்டுவீங்க?
ஏன்னா நியாயமே இல்லைல்ல. பணம் இருக்கும்போது மட்டும் பணம் கொடுத்துட்டு பக்கத்து கடைக்கு போவாங்க. கையில பணம் இல்லாத பட்சத்தில் உங்க கடைக்கு வந்து கடன் வாங்கிட்டு போவாங்க. கோபம் வரதானே செய்யும். எப்படி திட்டுவீங்க? 1 minute is the time. ரெடியா இருக்கீங்களா? ரெடி? your time starts now. ஏய் என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? பணம் மட்டும் என் கடைக்கு வந்து தொலைற, அப்படி இல்ல பல கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்கிற. நான் என்ன உனக்கு இழிச்சா வச்சியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ உன் குடும்பத்தையே அமுச்சு என் கடைக்கு அமுச்சு விடுவேன். நான் எப்பத்தாலும் உனக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கணும், பொருள் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா பணத்தை மட்டும் கரெக்டா கட்ட மாட்டேன். ஆனா பக்கத்து கடைக்காரங்கிட்ட மட்டும் பணத்தை கரெக்டா கட்டி ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு போறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. நீண்டு எப்பத்தாலும் என்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு இருக்கிற, எல்லா பொருளையும் வாங்கிட்டு போற, மளிகை சாமான் நீயே ஃப்ரீயா வாங்கிக்கிற. கடைசியில பணத்தை கேட்டா ஒண்ணும் இல்லன்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் நான் என்னத்த பண்ணுவேன்? எப்படி பொழப்பு நடத்துறது? நீ பாட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுற, நான் என்னத்த பொழப்பு நடத்துறது? அப்புறம் அந்த கடைக்காரன் உனக்கு பெரியவனா? நான் என்ன உனக்கு இழுத்து வைக்கியா? நல்லா வாயில வந்து வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? இன்னும் டைம் முடியல. இதோட மரியாதையா வச்சுக்கோ. ஒண்ணு பணத்தை கட்டு, இல்ல இட பக்கமே வந்துடாது. அவ்வளவுதான். மரியாதையா போயிட்டே இரு, இடத்த காலி பண்ணிட்டு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீயும் சரி, உன் குடும்பத்துல இருக்க எவனும் இந்த பக்கம் வரவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. டைம் இருக்கு. alright, time up. well done மோகனப்பிரியா. ரொம்ப நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. சில வார்த்தைகள் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுவும் நடுல 2 ஆங்கில வார்த்தைகள் வந்தது. கரெக்ட். அப்புறம் ஃப்ரீயா, இலவசமாக சொல்லணும், அது ஃப்ரீயா சொல்லிட்டீங்க. அதுக்காக 10 பாயிண்ட் கட் and I'll give you 90 points. next லோகேஸ்வரி. ரெடி? எஸ் மேம். அதேதான். எஸ் மேம். எஸ் மேம். அதுவும் இங்கிலீஷ் தான் வருது. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. your situation. உங்க வீட்ல மாமியார் வச்சதா சட்டம். நீங்க சும்மாதான். ஆனா ஒரு கற்பனையாக நீங்க லேடி இன்ஸ்பெக்டர், உங்க மாமியார் லேடி கான்ஸ்டபிள் ஆகும். அப்படி இருந்தா அவங்களை எப்படி எல்லாம் இம்சை பண்ணுவீங்க? இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். பண்ணு வீட்ல வந்து எங்கேயாவது வந்து மாப்பிள்ளை தேடுறாங்கன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு நாள் என் மாமியார் என்ன மன்னிச்சிருங்க. கற்பனையாதானே. வாழ்க்கையில வந்து நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாத விஷயங்கள் நம்ம கற்பனையில பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். லோகேஸ்வரி, your time starts now. ஷபா, காலையில வந்தோனே வா, இன்னைக்கு ஒரு வழி பண்ற மாதிரிதான். ஏமா 420 வா வா. காலையில இருந்து இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் தொடச்சி கழுவி சொன்னேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வந்தோடனே காலைல மின்விசிறி எல்லாம் துடைக்கணும்னு உனக்கு தெரியாதா? வந்தோட நீ பாட்டுட்டு மூலையில போய் நின்னுட்டு ஒரு துப்பாக்கியை மட்டும் கையில பிடிச்சிக்கினா போதுமா? பெரிய அதிகாரி வேற, நீ பாட்டு வணக்க வைக்கணும்னு தெரியாதா உனக்கு? நானும் எவ்வளவுதான் பார்த்துட்டு பொறுத்துட்டு போறதே இருக்கிறது. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இங்க வா. வந்து என்னோட காலை வேணாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல பண்ண, என் காலை மட்டும் லைட்டா தொடச்சு விட்டுட்டு போயேன். அதனால வந்து இப்ப நீ என்ன பண்றனா, துப்பாக்கி எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ற. அந்த இதுல இருக்கவங்களையும் இந்த இதுல இருக்கவங்களையும் இங்க இருந்து அங்க மாத்துற. ஓகேவா? சொல்லிட்டேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ பண்றதும் பண்ணாததும் ஓ இஷ்டம். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. உயர் அதிகாரி வரும்போது வணக்கம் சொல்ற விளக்கமே கிடையாது உங்களுக்குலாம். காலையில இருந்து 8 தடவை சொல்றது உங்ககிட்ட. ஏமா தெரியாம அதை கேக்குறேன். லேடி இன்ஸ்பெக்டர் லேடி கான்ஸ்டபிள் கிட்ட பேசுற பேச்சா இது? இல்ல லேடி இன்ஸ்பெக்டர் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்த உடனே நுழைஞ்ச உடனே அங்க வேலை செய்யற, ஏமா இத தொடச்சு வைக்கல, அந்த ஃபேன் அத க்ளீன் பண்ணல, அந்த மின்சாரம் தொடச்சு வைக்கல, கோவம் எனக்கு அவங்க மேல. சோ நான் அதை அப்படியே வெளிப்படுத்துறேன். லேடி இன்ஸ்பெக்டர் அந்த வேலையில வாங்குவீங்களோ? இல்ல, இது வீட்ல வந்து மாமியார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. அதனால தான் நீங்க வந்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அவங்க கான்ஸ்டபிள் இருக்கிறதுனால பழிக்கு பழி. ரைட், அந்த மாதிரி. நீங்க எத்தனை இங்கிலீஷ் வார்த்தைகள் பேசுனீங்க? 2 தான் மேம். 3. நான் கவுண்ட் பண்ணது 3. ஓகே மேம். அச்சோ வட போச்சு. இது மட்டும் தமிழ்ல வருது. நல்லா வருது மேம். இப்ப மட்டும் நல்லா வருதுல. அது போக போக தான் வரும். ஆனா 3 இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதுக்காக 15 பாயிண்ட் கட்டு துண்டிக்கப்பட்டது. லோகேஸ்வரி 85 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்தது ஹேமலதா. ரெடியா இருக்கீங்களா? எஸ், ரெடி. உங்க சிச்சுவேஷன், உங்க பக்கத்து வீட்டு லேடி தன் மகனை கடைக்கு அனுப்பாம உங்க மகனை கடைக்கு அனுப்புறான். இது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வருது. கொதிச்சு போன நீங்க அந்த பெண்ணுக்கு டோஸ் விட்டா எப்படி திட்டுவீங்க? உடனடி உனக்கு செட்டான டாபிக். செட்டான டாபிக்கா? லொகேஷன் அனுப்பிச்சு கரெக்ட்டா? ஓகேவா? நோ வர உன்கிட்ட தான் இப்போ.
ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரெடி மேம். ரெடி? ரெடி ரெடி. Your time starts now. ஏய் வாடி வா. என்ன உன் வீட்ல 4 புள்ளைய பெத்து போட்டுட்டு நானும் ஒண்ணு கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன். அத போய் கடைக்கு அனுப்புறியா? எங்க வீட்டுக்கே என் புருஷன் தான் சாமான் வாங்கிட்டு வந்து போடுவான். என் புள்ளைய எந்த தைரியத்துல நீ கடைக்கு அனுப்பலாம்? உன் 4 பிள்ளைங்களும் தட்டி மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கல, ஏன் உன்னை அனுப்புறது கடைக்கு? இது எங்க புருஷனுக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டியே போட்டுவாரு, தெரிஞ்சுக்கோ. எந்த தைரியத்துல நீ அனுப்புவ? எங்க வீட்டுக்கு சாமான் வாங்கவே நாங்க அனுப்ப மாட்டோம். எங்க புள்ளைய பொத்தி வளர்க்குறோம். நீ எப்படி எங்க புள்ளைய அனுப்பலாம்? எங்க மாமியாருக்குலாம் தெரிஞ்சதுன்னா சத்தியமா உன்னை கொளுத்தியே போட்டுருவாரு. உங்க வீட்டோட சேர்த்து கொளுத்திடுவோம். 4 பிள்ளைங்க தடிமாடு மாதிரி வச்சிருக்க, அதுங்களெல்லாம் அனுப்பாம என் புள்ளைய வேலை வாங்குறியாடி? உனக்கா பெத்து போட்டிருக்கேன் என் புள்ளைய. எந்த தைரியத்துல நீ அனுப்பலாம்? என் புருஷனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவங்க குடும்பத்தோட காலி பண்ணிடுவோம், தெரிஞ்சுக்கோ. பாவம் இப்ப பாரு, அவனுக்கு இப்ப கீழே விழுந்து அடிபட்டு ரத்தமா வருது. யார் போய் மருத்துவமனையில காமிக்கிறது? நீங்க காமிப்ப. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ளடி, எப்படி நீ அனுப்பலாம்? ஹேமலதா வெரி வெல் ட்ரைட். எங்கேயுமே வேற மொழியில இருந்து எந்த வார்த்தையும் வரல. ஆனா ஒண்ணு என்னன்னா நிறைய ரிப்பிட்டேஷன் இருந்தது. அது மட்டும் தான் ஒரு சின்ன மைனஸ் அதுல தெரிஞ்சது. பட் வெரி வெல் ஸ்போக்கன் ஹேமலதா. 5 மார்க்ஸ் மட்டும் கட் பண்ணி 95 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஆனா கிழிச்சிட்டா. எத்தனை நாள் வச்ச காண்டத்துல நல்லா கிழிச்சிட்டேன். அதுக்கு தான் உன்னை கூட்டு வந்திருக்கு. காயத்ரி அவர்களே தயாராக இருக்கிறீங்களா? எஸ் மேம். நான் தூய தமிழ்ல காயத்ரி அவர்களே தயாரா இருக்கிறீங்களா கேட்டதுக்கு எஸ் மேம் இங்கிலீஷ். தயார் மேம், தயார் மேம். ஓகே காயத்ரி, சிம்பிள். உங்களுக்கு தெரியும் அண்ட் யுவர் சிச்சுவேஷன். உங்க கணவர் எல்லா மாசமும் ஊர்ல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புறாரு. அதை தடுக்க நீங்க என்னெல்லாம் போய் சொல்வீங்க? என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு இருக்கிறதா சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றீங்க? கணவர்கிட்ட போய் தான் சொல்லணும். சொல்லிடலாம் மேம். அத கைக்கு வந்த கலை. ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வாங்குங்க வாங்க, உங்களுக்காண்டி தான் காத்துட்டு இருக்கேன். என்னது இது, இந்த மாசமும் வெறும் 10,000 ரூபாய் தானா? வாங்குறதே 20,000, அதுல 10,000 உங்க அம்மா அப்பாக்கு. இங்க வீட்டுல 4 பேரு, அவங்களுக்கு 2 பேருக்கு 10,000 ரூபாவா? ஏன் உங்க அம்மா அப்பாக்கு நீங்க ஒரே ஒரு பிள்ளையா? அதான் இருக்காங்களா உங்க அண்ணனும் தம்பியும், அவங்க மட்டும் இன்னத்தை கிழிக்கிறாங்களாம். சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சுட்டே போறாங்க. நீங்க என்னடானா இங்க ஆண்டி ஆயிட்டு போயிட்டு இருக்கோம். பிள்ளைங்களோட படிப்புக்கெல்லாம் என்ன படிக்க வைக்கிறதா உத்தியாசமா இருக்கா இல்லையா? இனிமேல் ஒரு மாசம் தான் குடும்பத்தை நடத்தி பாருங்களேன், உங்களுக்கு அப்ப தெரியும். தக்காளி கிலோ 30 ரூபாய், கேரட் கிலோ 50 ரூபாய். இனிமேல் காய்கறி வாங்க தங்க கடைக்கு தான் போகணும் போல. முடிஞ்சா ஒரே ஒரு மாசம் அந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு நீங்க சமாளிச்சுதான் பாருங்களேன். வேணும்னா இல்லன்னா என்னையாவது வேலைக்கு அனுப்புங்க, அதுவும் முடியாது. இல்லன்னா அந்த மொத்த காசு என்கிட்ட கொடுங்க, அதுவும் முடியாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அவுத்து விடு மச்சி, சீக்கிரம். போய் சொல்லுடி. சூப்பரா போயிட்டு இருந்தது. கடைசில 30 செகண்ட்ஸ் நீங்க பேசாம இருந்தீங்க, யோசிச்சுட்டு இருந்தீங்க என்ன சொல்லலாம். ஹஸ்பண்ட் திட்டுவாங்க மேம், அதனால ரொம்ப ஹஸ்பண்ட் திட்டுறது. ஹலோ, எங்க கிட்ட கேளுங்க. 18 இயர்ஸ் 18 வருஷம் எப்படி பிராக்டிஸ் ஆயிருக்கும் திட்டி. காயத்ரி வெல் பிளேட். ரொம்ப நல்லா பேசுனீங்க. கான்செப்ட் அழகா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசிருக்கீங்க. பட் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும் யூ குஃப்ட் அப். அது மட்டும் பேசிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வந்திருக்கும். பட் உங்களுக்கும் 95 பாயிண்ட். இந்த ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். இந்த ரவுண்ட் சிம்பிளா இருக்கு. ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய தடவை நம்ம ஒரு போட்டோ காமிச்சிட்டு இது கண்டுபிடிப்பா யாருன்னு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரவுண்ட். இந்த ரவுண்ட் பேர் கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல போர்ட்ல ஒரு ஹேஸ்ட் பிக்சர் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு ரைட் ஆன்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். செகண்ட் அட்டெம்ப்ட் எடுத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். அதுலயும் கண்டுபிடிக்க முடியல, இன்னொன்னு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க சொன்னீங்கன்னா அதுல ரைட் ஆன்சர் வந்தா 50 பாயிண்ட். அந்த கடைசியிலேயே உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா வச்சுக்கீங்களா, நோ பாயிண்ட்ஸ். ரெடியா இருக்கீங்களா? சிம்பிளா இருக்கு. கண்டுபிடி. மோகன் பிரியா, உங்களோட தான் ஆரம்பிக்க போறோம். போர்ட்ல ஒரு பிக்சர் வரும். லுக் அட் இட் கேர்ஃபுல்லி. உங்க பதில் வரணும். ரெடி? ஃபர்ஸ்ட் பிக்சர்.
மோகனப்பிரியா கண்டுபிடிக்க முடியுதா? போகனா 200 பாயிண்ட்ஸ்க்காக என்ன எதிர்பார்க்கறேன் உன்கிட்ட, முன்னாடி போயிடாத. ரெண்டு பக்கத்துல இருந்து ஒரே மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அந்த சைடுல இருந்து வேற மாதிரி தெரியுதா நான் பார்த்தேன். மேம் ஜெய். கேள்வி கேக்குறீங்களா பதில் குடுக்குறீங்களா? இல்ல இருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. டைம் ஒண்ணு இருக்கு, டைம் ஃபேக்டர் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப். 100 பாயிண்ட்ஸ்க்கு ஷூர்? ஓகே 100 பாயிண்ட்ஸ்க்காக ஆப்ஷன் சொல்லுங்க. 100 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. கம் ஆன். கம் ஆன். ஏதோ ஒரு சந்தேகம் மனசுல இருக்கு, என்ன இருக்கு சொல்லுங்க. ஜெய் ஆர் விஜய்? ஜெய் ஜெய் और விஜய்க்கு பி வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. ரெடி? 5 4 3 2 தேர்ட் ஆப்ஷன். third option 50 பாயிண்ட்ஸ்க்காக third option ப்ளீஸ். சொல்லு. 50 பாயிண்ட்ஸ்க்கு வந்துச்சு. இதுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் தர முடியாதுமா. இதுக்கு அப்புறம் பிக்சர் மட்டும் தான் காமிப்பேன். மேம் ஜெய் தான். ஜெய் தானா? ஷூர். அட ஜெய் ஷூர். 200 பாயிண்ட்ஸ் வரும்போது ஜெய் தானா கேட்டிங்க. அப்புறம் வந்து 100 பாயிண்ட்ஸ்க்கு போனீங்க டவுட்ல. 100 பாயிண்ட்ஸ்ல வந்து ஜெய் ஆர் விஜய் அந்த மாதிரி வந்தது. இப்போ மறுபடியும் 50 பாயிண்ட்ஸ்க்கு ஜெய் தான். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். ஜெய். லெட்ஸ் see the clear picture. கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ள சிரிப்பு ஜெய் இது 200 பாயிண்ட்ஸ்ல சொல்லிருக்கலாம்ல. ஏன் அவ்வளவு டவுட்? ஐ அம் ஷேக்ஸ்பியர் பண்ணுவேன் மேம். இன்னைக்கு ஷேக்ஸ்பியர்னால ஒரு பைட்லயே கண்ணாடி போடலையா? அது ஏற்கனவே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அது இன்னும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது உங்களை சொல்லி தப்பு இல்ல. பட் ஜெய் இஸ் ரைட் ஆன்சர். 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சமீபத்துல ராஜாராணி படத்துல அவருடைய கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டது. சோ 140 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்தது லோகேஸ்வரி, உங்களுக்கு தான் ஒரு ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ வர போகுது. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்ட சொல்லுங்க மேம். நீங்க கண்ணாடி போடுவீங்களா? நோல விஷன் கிளியரா இருக்குல்ல, கண்டுபிடிச்சிருவீங்க. பிக்சர் ஃபார் லோகேஸ்வரி. பேசிட்டு யார் எதுனே தெரியல மேம். மைண்ட்ல என்ன ஓடுது? யார் மாதிரி இருக்கு? சிட்டிசன் மூவில ஹீரோயினா வருவாங்களே அவங்கள மாதிரி இருக்கு. சிட்டிசன் மூவில ஹீரோயினா வருவாங்களா அவங்கள மாதிரி இருக்காங்களா? லோகேஸ்வரி 200 பாயிண்ட்ஸ் கா இல்ல 100 பாயிண்ட்க்கா? மேம் 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ் டு சேஞ்ச் தி பிக்சர். இப்போ சொல்லுங்க. கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியல. சீக்கிரம். அவங்க தான் மேம். யார் அவங்க பேர் என்ன? மேம் மேம் சிட்டிசன் பட்ல வர ஹீரோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேர் வேணும். 5 பேரை சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க நீ. 5 4 50 பாயிண்ட்ஸ். 50 பாயிண்ட்ஸ். 50 பாயிண்ட்க்கு பிக்சர். சொல்லுடி சொல்லு. சொல்ல. சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் நீங்க சொல்லிருக்கீங்க. 50 பாயிண்ட்ஸ்க்காக சிவகார்த்திகேயன் பொம்பளை வேஷத்துலயா? பாப்போம். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? 50 பாயிண்ட்ஸ்க்கு சிவகார்த்திகேயன் சொல்லிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் இந்த போட்டோ பார்த்தாங்க என்ன போட்டோ ஏன்னா வேற போட்டோ கிடைக்கல மேம் என்ன சொல்ல போறாரு. பட் லோகேஸ்வரி 50 பாயிண்ட்ஸ். 135 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹேமலதா. ரெடி? ரெடி. ஹேமலதாக்காக பிக்சர். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? யாரோ மாதிரி இருக்கா? யாரோ மாதிரி இருக்கு. யாரோன்னா யாரு? விஜய் சேதுபதி மாதிரி இருக்கு. அது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, தெளிவா சொல்லணும். அவர்தான். விஜய் சேதுபதி சொல்றீங்க அப்படியா? அவர்தான் வெச்சுக்கலாம். பாப்போம். விஜய் சேதுபதி சொல்லிருக்காங்க. whether that's a right answer for 200 points. Oh my god கடவுளே.
என் வீட்டுல நான் இருந்தேனே எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல அவ டாடி மூஞ்சி சரியில்லை அவ மம்மி பேச்சும் பிடிக்கல ஆனாலும் அவளை மறக்க முடியல நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன் அதனால 200 points க்கு விஜய் சேதுபதி ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. ஹேமலதா 295 points. அடுத்தது காயத்ரி, நீங்களும் 95 pointsல இருக்கீங்க. நீங்களும் 200 points க்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் சேம் மார்க்ஸ் as ஹேமலதா. ரெடி? எஸ் மேம். காயத்ரிக்காக லாஸ்ட் பிக்சர். Come on, try. யா ஈஸி. Gayatri, come on. யுவன் சங்கர் ராஜா. ஏன் ஸ்ட்ரெச் பண்ணி யுவன் சங்கர் ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க. யுவன் சங்கர் ராஜா. கன்ஃபார்ம்? நல்லா பக்கா. சூட், கோட், டை அதெல்லாம் வந்து யுவன். ஓகே, கன்ஃபார்ம் யுவன்? Come on, man. Sure. 5, 4, இட்ஸ் ஓகே மேம். 100. மேம் 100. எஸ் மேம். 100 points, please. சத்யமா? யுவன். 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 பார்க்கலாம். யுவன் சங்கர் ராஜா சொல்லிருக்காங்க. Okay, 100 points காக confirm. Confirm. Let's see the final picture. Wow! 100 points. 195 points, guys. இந்த ரவுண்ட்ல நிறைய கிஃப்ட்ஸ் அள்ளி எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய கிஃப்ட்ஸ் வரும். ஆனா பாயிண்ட்ஸ் இருக்கு. யார் எவ்வளவு எடுக்கறாங்கன்னு பாப்போம். இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திடு சீசன். சிம்பிள் ரவுண்ட் தான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்ல கீஸ் இருக்கு. அந்த 5 கீல இருந்து ஏதோ ஒரு கீ வந்து இந்த பாக்ஸஸ்க்கு வரும். எந்த கீ எந்த பாக்ஸ்க்கு இருக்கு அது நீங்க கண்டுபிடிக்கணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொன்னேன். நாங்க கீ எடுத்துட்டு ஒவ்வொரு பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணணும். எந்த பாக்ஸ் இருக்குதோ அதுல என்ன கிஃப்ட் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் 100 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு பாக்ஸ்க்கு 100 பாயிண்ட். எல்லா பாக்ஸஸ்ல கிஃப்ட் இருக்கு. அது நீங்க டைம் முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றீங்க that depends on you. ரெடியா இருக்கீங்களா? மோகனப்பிரியா, we going to start with you. வாங்க. You're ready? And your time starts now. Ah! Very key. Take the second key. ஓடி போங்க. Yay. வாங்க seconds. Okay. Calculate time up. என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாலும் எங்க அம்மாக்கு தான் கொடுக்கணும். எது இருந்தாலும் உங்க அம்மாக்கு தான் கொடுக்கணும். உங்க அம்மாக்கு தான். ஓகே, இப்போ இதுல பட்டர்ஃப்ளை சார்பாக உங்களுக்கு பிரஷர் குக்கர் பேக். வாவ், 100 பாயிண்ட்ஸ், 240 பாயிண்ட்ஸ் பிளஸ் சாம்பார் பண்றதுக்கு பிரஷர் குக்கர் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஆனா ஜெயிச்சதை வந்து கொண்டாடணும்ல, அதுக்காக நீங்க ஆடணும். You ready for a dance? எஸ் மேம்.
மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். அசரது அசரது ஊர் வந்தமா அது என்ன அது என்ன. Well done, very well done. 240 points உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் லோகேஸ்வரி வாங்க. ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. Whoa! Open பண்ணிட்டீங்களா அதுக்குள்ள? ஆஹா, what a timing. ஆஹா. பட்டர்ஃப்ளை சார்பாக உங்களுக்கு கிரேட் இண்டக்ஷன் பேக். வாவ், thank you and congratulations. ஒரு பாக்ஸ் இதுக்கு 100 பாயிண்ட். எவ்வளவு பெரிய gift வாங்கிருக்கீங்க. இன்னொன்னு வந்து இது இருக்கு. இப்ப என்னன்னா இதுக்கு 100 பாயிண்ட் கன்ஃபார்ம். உள்ள இருக்குது gift. ஆடா என்னடா இது. ஆவ். பட்டர்ஃப்ளை சார்பாக டேபிள் டாப் வெட் கிரைண்டர் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்னன்னா 2 ஐட்டம் ஜெயிச்சிருக்கீங்க. 200 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. இது அப்படியே கீழே வைங்க. கரெக்ட். இப்போ அதுவும் கொடுங்க. இது இங்க வைங்க. பின்ன செலிப்ரேட் பண்ணனும்ல, போய் ஆடுங்க. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு. டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு. டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. வெரி வெல் பிளேட். ரொம்ப அழகா ஆடுறீங்க. வெரி கிரேஸ்ஃபுல். அண்ட் 2 பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. அதுக்காக 200 பாயிண்ட்ஸ். So total score 335 points. நெக்ஸ்ட் ஹேமலதா, ரெடி? ரெடிமா. நீங்க இந்த ரவுண்ட்ல எவ்வளவு ஜெயிக்கிறீங்க நான் பாப்போம். வாங்க. ரெடி? ரெடி. And your time starts now.
Okay, time up. 100 points confirmed. ஆனா பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாப்போம். Wow. இந்த பாக்ஸ்லயும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை சார்பாக டேபிள் டாப் வெட் கிரைண்டர். ஹேமலதா 100 points, 395 points உங்களுக்கு வந்திருக்கு. So again, you are the highest score maker இப்போதைக்கு. அடுத்தது காயத்ரி. எஸ் மேம். காயத்ரி முதல்ல உங்க ஆட்டம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டா ரெட்ட கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் மொட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுறத பாரு அடப்பட்டா மூச்சுதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா நல்லா ஆடுறீங்க. இப்ப கொஞ்சம் கேம் பக்கம் போகும். போலாம். ஒரு பாக்ஸ் திறந்தா 100 பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்க திறமை. ரெடி? எஸ் மேம். And your time starts now. Time up. அட்டா. ரெண்டு gift இருக்கு. ஒரு giftக்கு பதிலா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஒரே கல்ல ரெண்டு மாங்காவா? பட்டர்ஃப்ளை சார்பாக உங்களுக்கு pressure cooker pack தேங்க்யூ மேம். and butterfly சார்பாக hand blender. Wow. சரி ஏதோ ரெண்டு gift வந்திருக்கு. ரெண்டுமே உங்க அம்மாக்கு தானே? உங்களுக்கு இல்லையா? இல்ல மேம் எனக்கு தெரியவே சம்பந்தமே இல்ல? சம்பந்தமே இல்ல மேம். சுத்தமா சம்பந்தம் கிடையாது. வெரி குட் வெரி குட் கேர்ள். ஏன்னா இப்படிதான் இப்ப இருக்கிற பெண்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க. கிச்சன்ல வந்து கேஸ் எப்படி ஆன் பண்றதா எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்னா சொல்லுவாங்க. பட் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. வெரி நைஸ். ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. ஏன்னா நான் வந்து படிக்கும் போது ஸ்கூல் டேஸ்லயே எங்க அம்மா வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணாமூச்சி. மறுபடியும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் கவனமா பாருங்க. 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் ஸ்கிரீன்ல இருக்கும். பிக்சர் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வரும் and அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ரெடியா இருக்கீங்களா? Yep. Let's play கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சியாட்டம் கேள்விக்கு பதில் யாருக்கு தெரியும் அவங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணுங்க. ஆன்சர் சரியா இருந்தா ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் பாயிண்ட்ஸ்ல இருந்து 50 பாயிண்ட் நாங்க அள்ளி கொடுப்போம். இப்போ சப்போஸ் மோகனப்பிரியா நீங்க 250 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ஹேமலதா கொடுக்க போறாங்க. So நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர். அதுக்காக நமக்கு தான் ஸ்கோர் இருக்கும் அப்படி கிடையாது. ஒருவேளை ஹேமலதா நீங்க ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்கிறதுனால நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இஸ் லோகேஸ்வரி. அவகிட்ட இருந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் பஸர் அண்ட் யூ ரெடி. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க பஸர் நீங்க பிரஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் வரப்போகுது அண்ட் கண்ணாமூச்சிக்காக உங்களுடைய முதல் படம்.
பாத்துட்டீங்களா? உங்க கேள்வி, நீங்க பார்த்த இந்த படத்துல கிரீன் கலர் டி-ஷர்ட் அணிந்த எத்தனை பேர் இருந்தாங்க? ஹேமலதா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 4 4 4 4 4னா 8 ஆகுது. 4 பேர் 4 பேர் 4 பேர். You sure 4? Yeah, sure. Very sure? Very sure. Okay, let's see the actual picture. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh, oh. No one knows she's a mystery, sha-na-na-na-na, oh, oh, oh. Fills your heart with ecstasy. யோகேஸ்வரி, அவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. 50 பாயிண்ட் நீங்க கொடுக்க போறீங்க. சரி போனா போது ஃப்ரெண்ட் தானே. ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்ட்ஷிப் டி சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இது. 50 பாயிண்ட் நீங்க கொடுக்க போறீங்க. So your total score comes to 445. உங்களது 285. So second highest score maker காயத்ரி இப்போதைக்கு நீங்க இருக்கீங்க. Next picture. இந்த கேள்வி, இந்த படத்துல 2 பூ ஒரே கலர்ல இருந்தது, அது எந்த பூ? ஹேமலதா, டார்க் ரோஸ். டார்க் ரோஸ் கலர்ல 2 பூ இருந்தது சொல்லிருக்கீங்க. பாப்போம். Yes, right answer. $495 points உங்களது. Congratulations and Gayatri, 245. Ready? Third kind of picture. உங்க கேள்வி, நீங்க பார்த்த படத்துல மேல இருந்து 4வது ஐஸ்கிரீம் என்ன கலர்ல இருக்கு? நீங்க தான் பிரஸ் பண்ணிருக்கீங்க லோகேஸ்வரி. yellow color. சொல்லுமா சொல்லு. yellow color தான். yellow கலர்ல pineapple, I think pineapple flavor. மேல இருந்து 4வது blue blue blue. முடிவா சொல்லு. blue blue blue. ப்ளூ. blue தப்பா இருந்தா -50. blue தான். சரியா இருந்தா +50. ப்ளூ. Picture. இறைவன் இருக்கின்றானா, இறைவன் இருக்கின்றானா, மனிதன். Okay, anyways. போச்சு. 285 ல இருந்து 50 மைனஸ் 235. இப்போதைக்கு நீங்க லீஸ்ட்ல இருக்கீங்க. ஐயோ, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க முன்னாடி வரதுக்கு. ஏன்னா கடைசி பிக்சர் போர்ட்ல வரப்போகுது. கேள்வி சிம்பிளா இருக்கு. நீங்க பார்த்து இந்த படத்துல இருக்க 2 பொம்மை தலையில என்ன கலர்ல போ இருக்கு? லோகேஸ்வரி, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. அதே 50 விடுறீங்க, மறுபடியும் ஏத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஏதோ பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல, பதில் கொடுங்க. light pink and red. லைட் பிங்க் அண்ட் ரெட். அந்த 2 போஸ். 2 bows. பிக்சர். points and the 50 points உங்களுக்கு. ஹேமலதா, நீங்க அள்ளி கொடுங்க. கொடுத்தாச்சு. சோ நீங்க 445 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மோகன பிரியா நீங்க 240 பாயிண்ட்ஸ், லோகேஸ்வரி 285 பாயிண்ட்ஸ், காயத்ரி 245 பாயிண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட மகாலட்சுமி ஹேமலதா with 445 பாயிண்ட்ஸ்.
இன்னைக்கு நம்ம வீட் மகாலட்சுமியோட வின்னர் வந்து ஹேமலதா with 445 points. ஹேமலதா ஏற்கனவே வந்து இது வைங்க, வெயிட்டா இருக்கும், கொஞ்சம் கீழே வைங்க, வச்சிருங்க, பரவாயில்ல. யாரும் தூக்கிட்டு போற மாதிரி கஷ்டப்படுறீங்க, யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா ஹேமலதா நீங்க வந்து ஏற்கனவே பட்டர்ஃப்ளை சார்பாக ஒரு டேபிள் டாப் வெட் கிரைண்டர் வாங்கியிருக்கீங்க. பட் நீங்க இன்னைக்கு வின்னர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு. And here it is. Refrigerator by Whirlpool. இந்த மாதிரி நிறைய பேர் இங்க நிறைய gift prizes வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கான பொருட்கள், ஒரு மகாலட்சுமிக்கு, ஒரு வீட்ல கிரகலட்சுமிக்காக என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே இங்க இருக்கு. வாங்க விளையாடுங்க with me in நம்ம வீட்டு மகாலட்சுமி. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். Till then, it's Tara, see you, bye bye and good night from Kushbu and team.